சும்மா வீடியோ போட்டாலாம் இனிமேல் சரிப்பட்டு வராது, ஆதாரத்தோட வந்துருக்கோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வீடியோக்கு கமெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. 100 ரூபாலாம் இல்லை, 50 ரூபா தான். சும்மா வீடியோக்காகலாம் அப்படி சொல்லாதீங்க. என்ன வீடியோனா, கேரளாவில் பிளாஸ்டிக் வந்து கழுவி நம்ம க்ளீனாக தான் கொடுக்கணும், அதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தா தான் எடுப்பாங்கன்னு வீடியோ போட்டிருந்தாலும் அது அந்த வீடியோக்கு தான் இன்னைக்கு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்களே நல்லா பாருங்க, நல்லா கொட்டை எழுத்துல 100 ரூபா அப்படின்னு எழுதியிருக்குதா. இது என்ன கார்டுனா, இந்த கார்பரேஷன்ல இருந்து இந்த கார்டு நமக்கு தருவாங்க. 1 மாதம் நம்ம கொடுக்காம விட்டா கூட ஏன் கொடுக்கல, பிளாஸ்டிக்லாம் என்ன பண்ணீங்க, எங்கேயும் கொண்டு ரோட்லலாம் போட்டிங்களா, அந்த மாதிரி விசாரிப்பாங்க. இந்த கார்டு இவ்வளோ நாளாக என்கிட்ட இல்லை, எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் இருந்தது. இப்போ தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தாங்க. ஏன்னா அவங்க எங்கேயா வெளியே போயிட்டாங்கன்னா அப்போ வந்து வேஸ்ட் எடுக்க வரும்போது எழுதணும்ல, அதனால என்கிட்டே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி மத்தியானம் தூங்கலான்ட்டு அப்போ தான் படுத்தோம். ஒரு காலிங் பெல் சவுண்டு, என்னடா யாருன்னு வந்து பார்க்கும்போது தான் பிளாஸ்டிக் எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ சரின்ட்டு இந்த பழைய துணி கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கொடுக்கலான்ட்டு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ பாப்பாவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக செல்ல குட்டியாட்டு நான் சொல்கிறத அப்படியே கேட்டு போய் கொடு, அந்த அக்காட்ட போய் கொடுன்னு சொல்கிறேன். அவளே அழகாக கொண்டு கொடுத்தா தெரியுமா. பிளாஸ்டிக் நான் அதை வீடியோ எடுக்கலை, இது வந்து துணி. ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டில் தனியாக, அப்புறம் ஒரு சாக்கில் வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் கழுவி வச்சுருந்தேன். நான் சாக்கு எடுத்துகிட்டு போனேன்ல, அவன் என் பின்னாடியே அந்த அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு வந்து அழகாக கொண்டு கொடுத்தா தெரியுமா. அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ வீடியோ எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சமத்தா சொல்கிறது எல்லாமே அழகாக கேட்டுக்கிடுறா. சரி பாய். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.